எனது வீடியோ தொடர்ந்து பார்க்கும் பார்வையாளர்களுக்கு தெரியும், நான் பல வீடியோஸ்ல பல முறை இந்தியாவில் நடக்கும் சோசியோலாஜிக்கல் சேஞ்ச், அதாவது மத மாற்றம் பற்றி பேசியுள்ளேன். அதை சொல்ல காரணம் உங்களுக்கு தெரிய வேண்டும். என்ன மாற்றம் இந்தியாவில் நடக்கிறது? ஒரு பெரிய சோசியோலாஜிக்கல் சேஞ்ச் நடக்கிறது. அதை நான் சொல்றேன். கடந்த 20 வருடங்களில் இந்த வெளிப்படையான மாற்றம் இந்தியாவில் ஏற்பட்டுள்ளது. முதல் விஷயம் என்னவென்றால், இந்திய மக்களின் பொருளாதார திறனில் ஏற்பட்ட மாற்றம். அதாவது நமது இந்தியாவில் பல பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் ஸ்லோகன்ஸ் உள்ளன. அவர்களுக்கு உணவு கொடுப்போம், அவர்களுக்கு உடை கொடுப்போம், அவர்களுக்கு வீடு கொடுப்போம் என்று. பிஜேபியின் பழைய ஸ்லோகன் ராம் ரொட்டி கபடா, அதாவது முதலில் ராமன், பின்னர் ரொட்டி, பின்னர் உடை. இவை அனைத்தும் கிடைத்த பிறகு, அதாவது ராமனும் ரொட்டியும் உடையும் கிடைத்த பிறகு, அதன் பிறகு என்ன? அதை பற்றி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஒன்றும் சொல்லவில்லை. இந்தியாவின் மிகப்பெரிய சோஷியல் ஆர்கனைசேஷன் ஆகிய RSS இதை பற்றி பேசவில்லை. என்ன விஷயம்? இங்குதான் இந்த பிரச்சனை. சோசியாலஜிக்கல் சேஞ்ச் என்று சொல்லப்படும் விஷயம் கடந்த 20 வருடங்களில் ஏற்பட்டுள்ளது. இதை நான் விளக்கும்போது ஒரு உண்மையான நிகழ்வையும் சொல்லலாம். எனக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், மலையாளி, பேர் சுதர்ஷன். இவர் படித்தது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அஹமதாபாத்தில். அதன் பிறகு இவர் பிரைஸ் வாட்டர் ஹவுஸ் கூப்பர்ஸில் வேலை செய்தார். பின்னர் இவர் சொந்தமாக ஒரு டெக் பிசினஸ் தொடங்கினார். வேலை செய்ய 10-60 பேர் இருந்தனர். அது சக்சஸ்ஃபுல் ஆகி அவரது மனைவிக்கு ஒப்படைத்தார். அவரும் டெக் துறையில் இருப்பவர். இவர் இந்த ட்ரேடிங் மற்றும் வேறு சில பிசினஸ் மற்றும் ப்ரோக்ராம்ஸில் மாறினார். மிகுந்த திறமைசாலியான ஒருவர் சுதர்ஷன். அதன் பிறகு யுஎஸ்இல் சென்றார். பல டிப்ளோமாஸ் மற்றும் ஃபர்தர் மாஸ்டர்ஸ் படித்து இந்தியாவில் ஒளிரும் இளைஞராக ஒரு பிசினஸ்மேன். 15 வருடங்களாக எனக்கு சுதர்ஷனுடன் பழக்கம் உள்ளது. இடையில் அந்த கோவிட் காலத்தில் தொடர்பு எதுவும் இல்லை. திடீரென்று ஒரு நாள் சுதர்ஷன் என்னை அழைத்து சொன்னார், காசியாபாடுக்கு அருகில் உள்ள பெகும்பூர் சராய் என்ற இடத்திற்கு வா. இடம், லொகேஷன் அனைத்தும் கொடுத்தார். நான் நிகழ்வை காட்டித் தருகிறேன் என்று சொன்னார். நான் இந்த பெகும்பூர் சராயில் சுதர்ஷனை பார்க்க சென்றேன். ஒரு சாட்டர்டே ஆகும் நான் அங்கு சென்றது. சாட்டர்டே இரவு நான் 7-8 மணி ஆகும் போது அங்கு சென்றேன். இவர் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் தங்கியிருந்தார். ஒரு கேரள பாணியில் அழகாக வீடு கட்டப்பட்டிருந்தது. இவரது குழந்தைகள் டெல்லியில் படிக்கிறார்கள். ஒரு மகள் வெளிநாட்டில யூகேல் படிக்கிறாள். சண்டே எனக்கு சர்ச்சில் செல்ல வேண்டும் என்று சுதர்ஷானுடன் சொன்னேன். அந்த விஷயம் சொல்லி முடித்த பிறகுதான் சுதர்ஷான் கன்வெர்ட் ஆன விஷயம் சொன்னார். அதுவரை எனக்கு தெரியாது. ஒன்றாக சர்ச்சில் செல்லலாம் என்று சுதர்ஷான் சொன்னார். அங்கிருந்து 4-5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் சர்ச். சண்டே காலை 6:30-7 மணி ஆகும்போது என்னை அழைத்துச் சென்றார். அடிப்படையில் அந்த சர்ச் நடத்துபவர் சுதர்ஷன். அதாவது சுதர்ஷன் அந்த கோவிடின் காலத்தில் மத மாற்றம் செய்தார். இப்போது மக்களை பாருங்கள், 50,000-க்கும் மேலான மக்கள் அந்த சர்ச்சில் கூடுகிறார்கள். நான் சொல்வது யூபியின் விஷயம், உத்தர் பிரதேஷ். அதை பார்த்து நானே அதிர்ச்சி அடைந்தேன். அதாவது யூபியில் 5,000-க்கும் மேலான ஒரு சர்ச். திஸ் இஸ் அன்இமேஜினபிள். அதனால்தான் நான் ஒவ்வொரு இடத்தையும் பெயரையும் உங்களிடம் சொல்கிறேன். பின்னர் தான் புரிந்தது, யூபியின் பல பகுதிகளில் இதே போன்ற சர்ச்சஸ் மிகவும் ஆக்டிவாக உள்ளன. நான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்தேன். என்னவென்றால், ஏன் இவ்வளவு மக்கள் இந்த சர்ச்சில் வருகிறார்கள்? ஏன் இவ்வளவு மக்கள் கன்வெர்ட் ஆனார்கள்? நியாயமான கேள்வி அல்லவா? அதிர்ச்சியூட்டும் நிகழ்வு. அது முடிந்த பிறகுதான் விஷயம் புரிந்தது. அந்த விஷயத்தை நான் விரிவாக சொல்கிறேன். நீங்கள் கேட்டு பாருங்கள். கடந்த ஆண்டு இந்த போலோ ராம் என்று சொல்லி மற்றொரு நாராயண் கிஷோர், ஓய்வு பெற்ற ஒரு போலீஸ்காரர், ஒரு ஸ்பிரிச்சுவல் ஈவெண்ட் நடத்துகிறார் யூபியில. அன்று ஸ்டாம்பீடு ஏற்பட்டது. 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர். உங்களுக்கு தெரியுமா? லட்சக்கணக்கான மக்கள் இப்படி ஒரு பாபாயிடம் வருவது ஏன்? நீங்கள் சிந்தித்துள்ளீர்களா? அங்கு வந்தவர்களில் பெரும்பாலோர் பேக்வர்ட் காஸ்டில் இருப்பவர்கள், மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டி ஆகும். இந்து மதத்தின் குறைபாடுகள் காரணமாக இவர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் எதுவும் இல்லை. இவர்கள் புல்முஸ்தல முழுமையாக அங்குள்ள அப்பர் காஸ்ட் இவர்களை ஒதுக்கி வைத்துள்ளனர். பின்னர் அவர்கள் எங்கு செல்வது? அப்போது பாபா என்றால் பாபா. அப்போது அங்கு ஒன்றாக கூடுவோம். இப்போது நீங்கள் சிந்தித்துள்ளீர்களா? ராவி சங்கர், சத்குரு போன்ற பல குருஸ் உள்ளனர். பிரபலமானவர்கள், ஏனெனில் அவர்கள் மீடியால் மிகவும் ஃபேமஸாக உள்ளனர். இவர்களின் எந்த கேதரிங்கில் ஒரு பேக்வர்ட் காஸ்ட், ஒரு மார்ஜினலைஸ்ட் கம்யூனிட்டியில் இருப்பவரை நீங்கள் பார்க்க முடியுமா? ஏன் இவர்கள் எடுக்கவில்லை? நான் அதை பற்றி இவர்களிடம் கேட்டேன். ஏன் எடுக்கவில்லை? மற்றவர்களை எடுத்த பிறகு
வரும் அப்பர் காஸ்ட் ஆனவர்கள் இவர்களை அக்செப்ட் செய்ய மாட்டார்கள். அதுதான் விஷயம். இது இந்து மதத்தின் பெரிய கேன்சர் ஆகும். இங்கு மத மாற்றம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் அதுதான். அதை அக்செப்ட் செய்தால் போதும். நீங்கள் இந்த கிறிஸ்டியன்ஸை அங்கு அரெஸ்ட் செய்யவும் தொந்தரவு செய்யவும் அவன் கட்டாயப்படுத்தி மத மாற்றம் செய்யும் என்று குற்றம் சாட்டும் போது முதலில் நீங்களே போஸ்ட்மார்ட்டம் செய்யுங்கள். என்ன நடந்தது? நீங்கள் சொல்வது போல் யூபியில் பயங்கரமான ரிவைவல் நடக்கிறது. கன்பூர் போன்ற பகுதிகளில் கிராமங்களில் பயங்கரமான மாற்றம் உள்ளது. மிகுந்த மலையாளிகள் இதில் உள்ளனர். பாஸ்டர்ஸ் உள்ளனர். இவர்கள் கேத்தலிக்ஸ் அல்ல என்பதை நினைவூட்டுகிறேன். பென்டிகாஸ்டல் மூவ்மெண்ட் ஆகும். யூபியில இது பெரிய மூவ்மெண்ட் ஆக மாறியுள்ளது. இப்போது நீங்கள் மத்திய பிரதேஷ்ல பாருங்கள். பிஜேபி ஆளுகிறது. அங்கு மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிக்கு அவர்களின் அடிப்படை தேவைகள் அனைத்தும் கிடைத்துள்ளன. அங்கு மின்சாரம் கொடுக்கிறார்கள், தூய நீர் கொடுக்கிறார்கள், உணவு உள்ளது, உடை உள்ளது, தங்குவதற்கு வீடு உள்ளது. ஆனால் அவனை நீங்கள் அங்கீகரிக்க தயாராக இல்லை. பின்னர் அவன் என்ன செய்யும்? எனது கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். பின்னர் அவன் என்ன செய்யும்? அங்குதான் அவனுக்கு ஆப்ஷன் உள்ளது. கிறிஸ்டியன் ஆக, கிறிஸ்துவராக மாறியவருக்கு ஒரு சமூகம் உள்ளது. அவரை கவனிக்க ஒரு சமூகம் உள்ளது. அவருக்கு கல்வி கொடுக்க ஒரு சமூகம் உள்ளது. அவரது ஆரோக்கியத்திற்கு ஒரு சமூகம் உள்ளது. அவரது வாழ்க்கை முறை மாறுகிறது. அவரது வாழ்க்கை முறை மாறுகிறது. இதுதான் விஷயம். முதலில் இதை ஒப்புக்கொள்ளுங்கள். தவறு நம்முடையது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். அம்மாக்கு நான் முன்பு ஒரு வீடியோவில் சொன்னது போல, அமெரிக்காவில் 1905 நடந்த, லாஸ் ஏஞ்சல்ஸில் நடந்த அசூசா ஸ்ட்ரீட் ரிவைவல் வில்லியம் ஜே சைமர் என்று சொல்லப்படும் கருப்பின மனிதரால் நடத்தப்பட்டது. புரிந்து கொள்ளுங்கள், சுமார் 14 ஆண்டுகள் அந்த ரிவைவல் நீடித்தது. அதன் ஒரு பகுதியாக அமெரிக்காவில் ஒரு பெரிய புரட்சி நடந்தது, மத புரட்சி. அமெரிக்காவில் மிகவும் ஆதிக்கம் செலுத்தும் சர்ச் எது? பாப்டிஸ்ட். அதாவது நாம் சொல்வது போல் பிரிவினை என்று சொல்லப்படும் சர்ச்கள் பிரதரன் என்று சொல்லப்படும் சர்ச்களாக இருந்தன. ஆனால் அந்த சர்ச்சுக்குள் கூட மிகப்பெரிய இனவெறி இருந்தது. நீங்கள் பார்த்திருக்கலாம், வில்லியம் ஜே சைமர் படித்த பாப்டிஸ்ட் பைபிள் கல்லூரியில். ஏனென்றால் அவரை தூரத்தில் தள்ளி வைத்திருந்தார்கள். ஏனென்றால் கருப்பின மனிதர் மற்ற வெள்ளையின மனிதர்களுக்கு முன்னால் அமர்ந்திருந்தார். ஆனால் இவர் இந்த ரிவைவலை தொடங்கிய போது அதில் கருப்பின மனிதர்களையும் வெள்ளையின மனிதர்களையும் சேர்த்தார். அப்படியே ரிவைவல் மிகப்பெரியதாக மாறியது. அதன் பெயரால் அந்த ரிவைவலை தொடர்ந்து நீங்கள் வரலாற்றை பார்த்தால் அமெரிக்கா என்று சொல்லப்படும் நாடு ஒற்றுமையாக இருந்தது, அல்லது இது சிதறுண்டது. ஏனென்றால் அமெரிக்க சிவில் போரை பற்றி படிக்காத வரை புரியாது. ஏனென்றால் அங்குள்ள வெள்ளையின மனிதர்கள் எந்த காரணத்திற்காகவும் இந்த கருப்பின மனிதர்களை ஏற்க தயாராக இல்லை. ஆனால் இந்த மதம், இந்த கிறிஸ்துவ புராட்டஸ்டன்ட் பெண்டகோஸ்டல் ரிவைவல், இது பாப்டிஸ்டின் அதுவரை இருந்த கருத்தை நிராகரித்தது. அதனால்தான் அங்கு வெள்ளையின மனிதர்களும் கருப்பின மனிதர்களும் பெண்டகோஸ்ட் இயக்கம் சதர்ன் பாப்டிஸ்ட், சர்ச் பாப்டிஸ்ட் அல்ல, சதர்ன் பாப்டிஸ்ட் ஆகும். அதேபோல் இண்டிபெண்டன்ட் சர்ச்சுகளில் கருப்பின மனிதர்களும் வெள்ளையின மனிதர்களும் ஒன்றுபடத் தொடங்கினர். அதனால்தான் அவர்கள் ஒன்றாக நின்றனர். அதேபோல் சூழ்நிலை இந்தியாவில் உள்ளது. ஏனென்றால் அதன் பிறகு அமெரிக்கா குளோபலைஸ் செய்து ஒரு பெரிய நிகழ்வாக மாறியது. அல்லது அமெரிக்காவில் கருப்பின மனிதர்களும் வெள்ளையின மனிதர்களும் போர் நடந்தது, மோதல் நடந்தது, பல சிதறுண்டது. அந்த ஒரு இயக்கத்தில் அமெரிக்கா புரட்சியை செய்தது. இந்த நிகழ்வு, இந்த ரிவைவல் எல்லா பாக்கெட்டுகளுக்கும், கிராமங்களுக்கும், நகரங்களுக்கும் சென்றது. அங்கு கருப்பின மனிதர்களும் வெள்ளையின மனிதர்களும் ஒன்றாக அமர்ந்து வழிபாடு தொடங்கினர். அதுதான் அதன் மாற்றம், அதாவது வரலாற்று மாற்றம். அதே போல் இந்தியாவில் நடக்க வேண்டும். நீங்கள் சொல்லும் பேக்வேர்டு மார்ஜினலைஸ்டு சமூகத்துடன் இங்குள்ள அப்பர் காஸ்ட் ஒன்றாகினால் மட்டுமே இந்த மத மாற்றத்தை நீங்கள் கண்ட்ரோல் செய்ய முடியும். எத்தனை போலீஸ் வழக்குகள் எடுத்தாலும், எதை சொன்னாலும் இதை நீங்கள் தடுக்க முடியாது. அந்த வழியில் இதன் ஊடுருவல் என்று சொல்லப்படுகிறது. கர்வாப்சி என்ற நிகழ்வு இல்லாமல் போனது. என்ன விஷயம்? குஜராத்தில் 3 அல்லது 4 டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் அங்குள்ள ஆதிவாசிகள் முழுவதும் மாற்றப்பட்டனர். அங்கு ஒரு ஆதிவாசியை கூட நீங்கள் இந்துக்களாக பார்க்க முடியாது. அதற்கு ஆரம்பித்தவர் யார்? மலையாளி பெஞ்சமின் என்று பெயர் கொண்ட ஒரு கோட்டயம் நாட்டுக்காரர். ரயில்வேயின் காடாக இருந்தது இந்த சூரத். டாபி வாபி என்ற இடத்தில் ஒரு கன்வென்ஷனுக்கு நான் சென்றேன். அதிர்ந்து போனேன். எல்லாம் ட்ரைபல் சமூகம். இன்றைக்கு அந்த ட்ரைபல் சமூகத்தில் இருந்துதான் குஜராத்தில் அதிகம் நர்ஸ்கள் உள்ளனர், பெண்கள். அந்த மாற்றம் அங்கு வந்தது. பின்னர் இதை பார்க்கும் ஒரு இந்து ட்ரைபல்
அவன் அப்படி மாறாமல் இருப்பான். ஏனென்றால் அவனது சமூகம் மிகப்பெரிய சர்ச் பில்ட் அப் செய்த தோமஸ் பரதேசி என்று சொல்லப்படும் சங்கனாச்சேரி நாட்டுக்காரர். இதுதான் அதன் வரலாறு. இப்போது எடுத்து பாருங்கள். இப்போது மற்றொரு விஷயம் சொல்கிறேன். ஜட் பூஜை என்ற ஒரு சடங்கு உள்ளது. பீகார் சமூகத்தின் சடங்கு. அதாவது கங்கை நதியில் அங்கு வந்து செய்யும் பூஜை. கடந்த தீபாவளிக்கு பிறகு எல்லா முறைகளையும் விட அதிகமான மக்கள் குறைந்துள்ளனர். என்ன விஷயம்? என்ன பூஜைக்கு இவ்வளவு மக்கள் குறைந்ததற்கு காரணம்? நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? அவனும் அவனது நம்பிக்கை மாறிவிட்டது. இதேபோல் பல இடங்களில். இப்போது தமிழ்நாட்டின் விஷயத்தை பார்ப்போம். பேக்வேர்டு காஸ்ட் ஒன்றும் இந்து சமூகத்தில் நிற்கவில்லை. அவர்கள் முழுவதும் மாற்றப்பட்டனர். ஒரு முறை ஒரு டாக்ஸி டிரைவர் முருகனை பார்த்தேன். முருகனின் டாக்ஸிக்குள் ஆட்டோவுக்குள் ஜீசஸ் பிளஸ் யூ என்று எழுதி வைத்திருந்தார். இந்த ஜாதியமே இந்த பிரச்சனை. தென்னிந்தியாவில் அதிக ஜாதியம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் இன்னும் பேக்வேர்டு கிளாஸில் உள்ள ஒரு இந்துக்களும் இல்லை என்று நான் உறுதியாக சொல்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள கோவில்களின் வருவாய் குறைந்தது எப்படி? தமிழ்நாட்டில் இருந்து கேரளத்திற்கு சபரிமலைக்கு வந்து கொண்டிருந்த பக்தர்களின் எண்ணிக்கையில் குறைவு எப்படி ஏற்பட்டது? எதனால் நடந்தது? இவற்றுக்கு காரணம் கண்டுபிடிக்கவும். என்ன விஷயம்? எதனால் இது நடந்தது? இவற்றுக்கு இந்து மதத்தில் உள்ள ஜாதியமே காரணம். நீங்கள் இவர்களை அங்கீகரிக்காமல் நீங்கள் எந்த சனாதன தர்மம் சொன்னாலும் அக்செப்டட் அல்ல. நீங்கள் அவர்களை அங்கீகரித்தே முடியும். நீங்கள் அவர்களின் சோசியல் காதரிங்கில் அவர்களை உள்ளடக்கிய முடியும். அப்போதுதான் நீங்கள் எதையும் செய்ய முடியும். இல்லையெனில் இந்தியா என்று சொல்லப்படும் மகாராஜ்யத்தில் நடக்கப் போகும் ஒரு பெரிய மாற்றம் உள்ளது. அந்த மாற்றத்திற்கு நீங்கள் சாட்சியாக இருப்பீர்கள். ஏனென்றால் நான் இப்போது சொன்னது போல் ஆந்திராவில் என்ன நடந்தது, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது, பஞ்சாபில் என்ன நடந்தது, இப்போதும் ஷிம்லாவிலும் அதே போல் ஹரியானாவிலும் என்ன நடக்கிறது. யூபி அடுத்த பெரிய மாநிலம், பெரிய நிகழ்வு. யூபி இவர்கள் எதுவும் பொலிட்டிசைஸ்ட் அல்ல. நீங்கள் அந்த ராஜதந்திரம் எல்லாம் விடுங்கள். இவர்கள் ரிலிஜியஸ் வியூஸில் உள்ளனர். அதுல தான் அந்த மாற்றம் ஏற்படும். எதனால் இவ்வளவு பேக்வேர்டு காஸ்ட் இதற்குள்ள போய்விட்டது என்பதற்கு காரணம் அது இங்குள்ள ஆப்பர் காஸ்ட் செய்யும் பீடனையே. இப்போது அடுத்த ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்கிறேன். இந்த வட இந்திய மாநிலங்களில் அதே போல் மேற்கு இந்திய மாநிலங்களில் இந்த பேக்வேர்டு காஸ்ட் முஸ்லிம் கம்யூனிட்டியுடன் தான் வாழ்கிறார்கள். நீங்கள் போய் பார்த்தால் அதை புரிந்து கொள்ள முடியும். என்ன விஷயம்? ஏனென்றால் இவர்கள் இருவரும் பீஃப் சாப்பிடுபவர்கள். நீங்கள் கேட்பீர்கள், எதனால் அவர்களுக்கு வாத்து கோழி பிடிக்காது? அதற்கு விலை அதிகம். வட இந்தியாவில் இன்று இந்த சில நகரங்களில் டெல்லி உட்பட விலை அதிகம். இந்த பீஃப் விலை இன்றும் 100 ரூபாய்க்கு கீழே உள்ளது. முஸ்லிம் கம்யூனிட்டியும் பீஃப் சாப்பிடுவார்கள், தலித்களும் பீஃப் சாப்பிடுவார்கள். ஆனால் இப்போது தலித்களுக்குள் பெரிய மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சோசியலாக மாற்றம் ஏற்பட்டுள்ளது. சாம்திகம் மேம்பட்டுள்ளது. முஸ்லிம்களுக்கு அவர்களின் மத சட்டங்களுக்குள் வளர முடியவில்லை. தலித் கம்யூனிட்டியின் ஸ்டாண்டர்ட் அதிகரித்துள்ளது. அவர்களின் லைஃப் ஸ்டைல் அதிகரித்துள்ளது. அவர்களின் எஜுகேஷன் அதிகரித்துள்ளது. அவர்கள் அதிகம் அறியத் தொடங்கியுள்ளனர். உண்மையில் அது விசிபிள் ஆகும். முஸ்லிம் கம்யூனிட்டி மதரசா கல்வி மட்டுமே பெறும் சூழ்நிலை உள்ளது. தலிதர்கள் அகாடமிக் கல்வி பெற்று உயர் தொழில்களை ஏற்றுக்கொள்கிறார்கள். இப்போது பிரதம மந்திரி மோடி காட்டிய ஒரு பயங்கரமான மாஸ்டர் ஸ்ட்ரைக் உள்ளது. ஸ்ட்ரோக் தான் நிகழ்வு. அடிப்படையில் உத்தரப்பிரதேசத்தில் தலித் பொலிட்டிக்ஸை முழுவதுமாக தள்ளிவிட்டார். அதாவது இந்த வாரணாசியுடன் தொடர்புடைய அங்குள்ள ஆற்றையும் எல்லாம் கிளீன் செய்தது இந்த தலித் என்றால் கிளீனிங் என்று சொல்லக்கூடாது. அப்பொழுது அவர்களை உட்கார வைத்து நரேந்திர மோடி இவர்களின் 5 பேரின் காலை கழுவினார். அடிப்படையில் கால் கழுவுவது கிறிஸ்துவர்களின் விஷயம். கிறிஸ்து வந்து சீடர்களின் காலை கழுவினார். ஆனால் இந்த ஒரு கழுவலுடன் தலித் கட்சியான PSP அதன் வெடி தீர்ந்தது. தலித் பொலிட்டிக்ஸ் இல்லாமல் போனது. தலித் முழுவதும் பிஜேபியுடன் போனது. இது ஒரு பயங்கரமான மாற்றம். இவையெல்லாம் கணக்கிட்டு பார்க்கும்போது இந்த சங்க பரிவாரத்தில் உள்ளவர்களும் RSS காரர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். உன் கஸ்டடியில் ஒன்றுமில்லை இந்த சோஷியாலஜிக்கல் சேஞ்சஸ் என்று சொல்வது. ஏனென்றால் அவனுக்கு புரியத் தொடங்கியது. அவனுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கவில்லை, பக்தி கொடுக்கவில்லை, அவனை நீங்கள் அக்செப்ட் செய்யவில்லை. பின்னர் அவனது ஆப்ஷன் என்று சொல்வது மத மாற்றமே. உறுதியாகவும் அக்ரெசிவ் ஆகும் இந்தியாவில் நடக்கும் பெண்டகோஸ்டல் மத மாற்றம். அதை பற்றி தலை புண்ணாக்கிக் கொண்டு ஒன்றும் பயனில்லை.
தானாக போஸ்ட்மார்ட்டம் செய்து புரிந்து கொள்ள வேண்டும். எங்கே தவறு நடந்தது, அதற்கு ப்ராப்பர் ரெமடியும் மருந்தும் கொடுத்து மாற்ற முடியுமானால் மட்டுமே நீங்கள் பிடித்து நிற்க முடியும்.